ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். பொறுமையாக நிதானமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்கள் இன்னிலேருந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. பார்க்கலாமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி சிம்பிளான தமிழ் வேர்ட்ஸ் எப்படிலாம் நம்ம நிறைய பேசுவோமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் இப்போ இருந்தே பேச ஆரம்பிக்க முடியும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னும். இன்னும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அப்படின்னா ஸ்டில். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன், நான் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதை நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். அந்த செயலை நம்ம இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் அங்கே தான் இன்னும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இன்னும் நான் அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கிறேன். பாருங்களேன், நான் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தான். பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசலாம். பாருங்கள், நான் ஐ ஆம் இன்னும் அப்படின்னா ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ ஆம் ஸ்டில் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? விளையாடி கொண்டிருக்கிறேன். பிளேயிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஐ ஆம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் மாற்றும்போது நம் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஸ்டில் பிளேயிங். இந்த ஸ்டில் எங்கே வரும் அப்படின்னா பாருங்க, ஆம் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் தான் ஸ்டில் வரும். ஓகேங்களா? ஐ ஆம் ஸ்டில் பிளேயிங், நான் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஈஸியாக இருக்கா? இப்போ ஐ சப்ஜெக்டாக வந்ததுனால ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வருது. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் என்னப்பா செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? இங்கே சப்ஜெக்ட் யார்? யாரை பற்றி பேசுகிறோம்? அவன். அவன் அப்படின்னா ஹி அப்படின்னு சொல்லுவோம். ஹி சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வேர்ப் வரும்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹி இஸ். அடுத்து என்ன பேசணும்? சூப்பர். ஸ்டில் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறான்? தூங்கிக் கொண்டிருக்கிறான். தூங்குதான் சொல்லுங்க இங்கிலீஷில் ஸ்லீப். அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? he is still sleeping. அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறத பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஐ சப்ஜெக்டாக வச்சுன்னா ஆம் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப். இங்கே ஹீ சப்ஜெக்டாக வந்ததுனால இஸ் அப்படிங்கிறது தான் ஆக்சிலரி வேர்ப். இதை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டில் வரும். ஓகேங்களா? he is still sleeping. அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சு சைஸாக இருக்கா? இந்த இடத்துல அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா இந்த இடத்துல ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஷீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா இட் ஆட் பண்ணுங்க. இட் இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்குறாங்க, டைம் ஆச்சுப்பா அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷனை செய்ய ஆரம்பித்து இன்னும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே சப்ஜெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அவர்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தே அப்படின்னு தான் சொல்லணும். தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வேர்ப் வரும்? தே. சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. தே ஆர் ஸ்டில் கம்மிங். தே ஆர் ஸ்டில் கம்மிங். அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தே சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்சிலரி வேர்ப் ஆர் இதை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டில் வருது. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த ஸ்டில் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம எந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை நம்ம செய்ய ஆரம்பித்து இன்னும் அந்த ஆக்ஷனை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது தான் அங்கே தான் ஸ்டில் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னும் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்டில் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இதே மாதிரி நமக்கு 24 வேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நீங்களாம் என்னோட பிள்ளைங்க, நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க தான் நான் இருக்கிறேன். அதனால் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பின்னாடி பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காமெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நோட்டு போட்டு எழுதுறீங்கன்னா நீங்கள் பின்னாடி எழுதிட்டே வாங்க. ஓகேங்களாங்க? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மெட்டில் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட அப்படிங்கிறத நம்ம தமிழில் நிறைய இடங்களில் பேசுவோம். இந்த கூட அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈவன். சொல்லுங்க, கூட அப்படின்னா ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்களேன், நல்லா கவனிங்க. நான் கூட, அவள் கூட, அவன் கூட. புரிஞ்சா? ஒருத்தங்க ஒரு செயலை செய்கிறாங்க, அவங்க கூட அதை செஞ்சாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் கூட போனேன் ஆனால் நீ வரல. அவ கூட எக்ஸாம் எழுதுனா ஆனால் நீ எழுதலை. ஒரு செயலை ஒருத்தங்க செஞ்சுருப்பாங்க, யார் செஞ்சாங்களோ நம்ம அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கூட அதை செஞ்சாங்க ஆனால் நீ அதை செய்யலை அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல வரோம். ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்களேன். இங்கே நான் கூட வந்தேன், இதை எப்படி சொல்லலாம்? நான் கூட வந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், இப்போ இதை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் யாரோ அவங்கள பேசுறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஈவன் அப்படின்னு பேசணும். இப்போ நான் கூட அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? ஈவன் ஐ. பாருங்க, ஈவன் ஐ, நான் கூட என்ன செயலை செய்தேன்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, வந்தேன். இங்க நல்லா கவனிங்க. வந்தேன் அப்படின்னா முடிந்த ஒரு செயலை பற்றி தான் நான் இங்க பேசியிருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நீங்க ஒரு ஆக்ஷன் நீங்க செஞ்சு முடிச்சீங்களோ அது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிய வரணும். இப்போ நான் கூட வந்தேன், இந்த வந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா வர்றதை நம்ம கம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தேன் அப்படின்னா கேம். இது V1, இது V2. அப்போ இங்கே இருக்கிற வேர்பு தான் இங்கே நம்ம பேசணும். ஓகேங்களா? ஈவன் ஐ கேம், நான் கூட வந்தேன் ஆனால் நீ வரல. பட் டிடன்ட் யூ கம். ஈவன் ஐ கேம் பட் யூ டிடன்ட் கம். நான் கூட வந்தேன் ஆனால் நீ வரல. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் பண்ணிட்டே வரலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க, உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக நிறுத்தி ஒவ்வொரு கான்செப்டையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் கூட சமைத்தாள், அவள் கூட சமைச்சா ஆனால் நீ சமைக்கலை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் கூட சமைச்சா. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நாங்கள் அவள் வீட்டுக்கு போனோம், அவள் கூட எங்கள் கூட பேசினா, ஆனால் அவங்க அப்பா எங்கள் கூட பேசலை. சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். அவள் கூட சமைத்தாள். எப்படி பேசலாம்? சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. ஈவன் ஷீ குக்ட். சமைத்தாள், முடிந்த ஒரு செயலை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போனா V2 verb தான் இங்கே பேசணும். ஓகேங்களா? அவ கூட சமைச்சா. ஈவன் ஷீ குக்ட். தட்ஸ் எல்லாம் அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்களேன். அவன் கூட முயற்சி செய்தான். ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க, அவன் போய் எழுதியிருப்பான், பாஸ் பண்ணி வேலை கிடச்சிருக்கும். அவன் கூட முயற்சி பண்ணான் ஆனால் நீ முயற்சி பண்ணல. சொல்லுவோம் பார்த்தீங்களா, கம்பேர் பண்ணி பேசுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? அவன் கூட முயற்சி செய்தான். ஈவன் he tried. அவன் கூட முயற்சி செய்தான். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் இங்கே நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒரு செயலை அவன் கூட செய்தான், அவள் கூட செய்தாள், அவங்க கூட செஞ்சாங்க, நான் கூட செஞ்சேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேச வரும்போது நம்ம பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் நம்ம பேசணும். ஆனால் நம்ம அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவன் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம நெகட்டிவ் சென்ஸில் நம்ம அதிகமாக பேசுவோம். பாசிட்டிவ் சென்ஸில் பேசுவோம், அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் சென்ஸில் நம்ம அதிகமாக பேசுவோம்.
ஸோ அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஈவன் வச்சு நம்ம நெகட்டிவ் சென்ஸை பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஈவன் வச்சு நம்ம நெகட்டிவ் சென்ஸ் இங்கே சிம்பிளான 3 தமிழ் சென்ஸ் எழுதியிருக்கேன். பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தோணும். கண்டிப்பாக எல்லாராலுமே ஆன்சர் பண்ண முடியும். பாருங்களேன், நீ கூட என்னை கூப்பிடல சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ கூட என்னை கூப்பிடல, நீ கூட எனக்கு ஃபோன் பண்ணல, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ கூட எனக்கு ஃபோன் பண்ணல, எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், ஈவன் யூ நீ கூட என்னை கூப்பிடல. நீ என்னை கூப்பிடல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? யூ didn't call me. நீ கூட என்ன கூப்பிடல. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், யூ didn't call me அப்படின்னா நீ என்னை கூப்பிடவில்லை அப்படின்னு அர்த்தம். யூ didn't call me அப்படின்னா நீ என்ன கூப்பிடல, என்னை அழைக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி ஈவன் அப்படின்னு ஆட் பண்ணி பேசுறதுனால நீ கூட என்னை கூப்பிடல. புரிஞ்சு ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்ஸ் நல்லா கவனிங்களேன். அவள் கூட எனக்கு உதவலை. அவள் கூட எனக்கு உதவலை. நான் அவ்வளோதான் நம்பியிருந்தேன், அவள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லாத? ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பருங்க, எல்லாராலையுமே பேச முடியும். வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அவள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஈவன் ஷீ, சூப்பர், எல்லாரும் சூப்பராக பேசுகிறீங்க. didn't help me. that's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு இங்கே இக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா ஈவன் ஷி didn't help to me அப்படின்னு தானே வரும். டூ இங்கே ஆட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. எனக்கு இக்குனா டூ அப்படின்னு தானே வரும், அப்படின்னா எனக்குனா டூ மீ அப்படின்னு தானே வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம டூ ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஈவன் ஷி didn't help me, ஈவன் ஷி didn't help me. இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக பேசி பழகுங்க. அவள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஈவன் யூ didn't help me, நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை. இந்த மாதிரி சப்ஜெக்டை மாற்றுங்க, வேர்பை மாற்றுங்க, சூப்பராக பேசலாம். ஓகே, அடுத்து பாருங்களேன். நாங்கள் கூட சாப்பிடல, ஆனால் நீ சாப்பிட்டு வந்துட்ட. சொல்லுங்க பார்த்தீங்களா? நாங்கள் கூட சாப்பிடல எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஈவன் we didn't eat, நாங்கள் கூட சாப்பிடல. ஈவன் we didn't eat, நாங்கள் கூட சாப்பிடல. ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே நெகட்டிவான சென்டென்ஸ் தான் பேசியிருக்கோம் பாஸ்ட் டென்ஸில். அப்போ நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் நம்ம நெகட்டிவ் சென்ஸ் பேசுகிறோமோ அங்கே நம்ம didn't அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும். இதை ஃபாலோ பண்ணி it should be எப்படி தான் வரணும்? verb V1ல தான் வரணும். ஓகேங்களா? எங்கெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸ் பேசுகிறோமோ அந்த பாசிட்டிவான சென்டென்ஸில் வரக்கூடிய verb it should be V2ல தான் இருக்கணும். மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நம்ம திருத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களாங்க? நம்ம மிஸ்டேக் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பாக தான் பேசுவோம். அதை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம திருத்திக்கலாம். ஓகேங்களா? எங்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவான சென்டென்ஸ் பேசுகிறோமோ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய verb, அதாவது அந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய verb எப்படி தான் இருக்கணும்? V1ல தான் இருக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள். கால், ஹெல்ப், ஈட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா V1. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா verb-ஓட V1, V2, V3 இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களாங்க? இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இப்போ லாஸ்ட்டாக நம்ம நடத்தின 30 days கிளாஸில் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், சரியான நேரத்திற்கு. நம்ம அடிக்கடி பேசுவோங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுப்பா, சரியான டைமுக்கு தூங்கு,
சரியான டைமுக்கு வந்துரு, இந்த மாதிரிலாம் பேசுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், சரியான நேரத்திற்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆன் டைம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சரியான நேரத்திற்கு அப்படின்னா ஆன் டைம். இங்கே பாருங்களேன், சரியான நேரத்திற்கு சாப்பிடு. ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாருங்களேன், நம்ம என்ன செயலை செய்ய சொல்கிறோமோ அந்த செயலை நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் ஆன் டைம் அப்படிங்கிறத பேசுங்க, முடிஞ்சு. இங்கே நம்ம என்ன செயலை செய்ய சொல்கிறோம்? சாப்பிடு, டைமுக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சாப்பிடு தான் சொல்ல இங்கிலீஷில். சூப்பர், வெரி குட். ஈட், ஈட், சாப்பிடு. மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்குது? இப்படி தான் இங்கிலீஷ் என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சு பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியான நேரத்திற்கு, ஈட் ஆன் டைம், சரியான டைமுக்கு சாப்பிடு. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு அட்வைஸாக சரியான நேரத்துக்கு நீ சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ஈட் ஆன் டைம். ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நீ சரியான டைமுக்கு சாப்பிடணும். யூ ஷுட் ஈட் ஆன் டைம். இங்கே அப்படி சொல்ல, நீ சரியான நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். ஈட் ஆன் டைம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், சரியான டைமுக்கு தூங்கு. லேட்டாக தூங்காத, சரியான டைமுக்கு தூங்கியிருப்பா. அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம வேலையில் இருக்கும்போது, வெளியில் தங்கி படிக்கும்போது, சரியான டைமுக்கு சாப்பிடுப்பா, சரியான டைமுக்கு தூங்குப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லுவாங்க இதை? தூங்கு, ஸ்லீப் ஆன் டைம். தட்ஸ் ஆல் தான். இங்கிலீஷ் அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான லாங்குவேஜ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். பேச பேச நம்மள அறியாமல் என்ன பண்ணிடுவோம், இங்கிலீஷில் சூப்பராக பேசிடுவோம். ஓகே, அடுத்து பாருங்களேன், சரியான நேரத்திற்கு வா. நாங்கள்லாம் வெளில கிளம்புவோம், டைமுக்கு வந்துரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சரியான டைமுக்கு வந்துரு, சரியான டைமுக்கு வா. எப்படி சொல்லலாம்? வா, கம் ஆன் டைம். தட்ஸ் ஆல் தாங்க. ரொம்ப போட்டு கஷ்டப்படணும், சிம்பிள் தான். அடுத்து பாருங்கள், சரியான டைமுக்கு போ. ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு போப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எக்ஸாம் நாளைக்கு, கரெக்டான டைமுக்கு போ. எப்படி ஸ்பேஸில் ஆன்சர் பண்ணுங்க? போ, கோ, ஆன் டைம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? சூப்பருங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நம்ம இது வரைக்கும் 3 சிம்பிளான ஃபார்மெட்டில் நம்ம இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கி பேசணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு 22 வேர்ட்ஸ்க்கான ஃபார்மெட் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மெதுவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு புரியாமல் போகலாம். அந்த ஒரு சில பேருக்கும் புரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எந்த இடத்துல எப்படி சொல்லிக் கொடுத்தா என்னோடய பிள்ளைங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம தமிழில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வரைக்கும் அப்படின்னு பேசுவோம். நேற்று வரைக்கும், இப்போ வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம தமிழில் நிறைய பேசுவோம். அதை எப்படிலாம் பேசலாம்? சிம்பிள் தான். பாருங்களேன், வரைக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் until அப்படின்னு சொல்லுவோம். until அப்படின்னா வரைக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுறதுக்காக இங்கே நான் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்களேன், நான் நேற்று வரை பிஸியாக இருந்தேன். நான் நேற்று வரைக்கும் பிஸியாக இருந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட். இருந்தேன், இருந்தேன் அப்படின்னா பாஸ்ட். ஓகேங்களா? நான் நேற்று வரை பிஸியாக இருந்தேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கி ப்ரெசன்ட், இப்போ. ஓகேங்களா? பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். இப்போ தேர்ட் பாருங்களேன், நான் நாளைக்கு வரைக்கும் பிஸியாக இருப்பேன். நல்லா கவனிங்க, இருப்பேன் எதை காமிக்கி? ஃப்யூச்சர். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா?
இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக சில பாயிண்ட் வச்சு சொல்லி கொடுத்தா தான் எல்லாருக்குமே புரியும். ஓகே, இந்த சென்ஸ் எப்படி பேசலாம்? நான் நேற்று வரை பிஸியாக இருந்தேன். நேற்றுலாம் உனக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, ஒரு வாரமாக ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசுகிறான் ஃப்ரெண்டு. நான் சொல்கிறேன், சாரிடா நான் நேற்று வரைக்கும் பிஸியாக இருந்தேன், அதனால் எந்த ஃபோன் காலும் என்னால் எடுக்க முடியல. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நான் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசலாம். என்னுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் பிஸியாக இருந்தேன். நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். I was busy. I was busy. நான் பிஸியாக இருந்தேன். நல்லா கவனிங்க. ஐனா நான், was அப்படின்னா இருந்தேன், பிஸி அப்படின்னா பிஸியாக. மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்கு? நேற்று வரை. இப்போ வரை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வரை வரைக்கும் எப்படி சொல்லலாம்? until. நேற்று வரை அப்படின்னா until yesterday. that's all. அவ்வளோதான், முடிஞ்சு. I was busy until yesterday. அவ்வளோதாங்க, that's all. அவ்வளோதான். I was busy until yesterday. நான் நேற்று வரைக்கும் பிஸியாக இருந்தேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, சூப்பர். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்கிறேன். இதை நான் எப்படி சொல்வேன்? எல்லாருக்குமே தெரியும். நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஐ ஆம் பிஸி. இப்போ வரைக்கும், இப்போ அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நவ். அப்போ இப்போ வரைக்கும் அப்படின்னா until now. that's all. தான். I am busy until now. நான் இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆம் அப்படிங்கிறது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ஐனா நான், ஆம் அப்படின்னா இருக்கிறேன், பிஸி அப்படின்னா பிஸியாக. எப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும், until now. ஈஸியாக இருக்கா? சூப்பர், வெரி குட். அடுத்து பாருங்களேன். நான் நாளை வரை பிஸியாக இருப்பேன், அதனால் என்னை ஃபோன் பண்ணாத, நான் என்னால் எடுக்க முடியாது, நான் நாளைக்கு வரைக்கும் பிஸியாக இருப்பேன். நம்மளுடைய நிலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் எப்படி இருக்குன்னா பிஸியாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதை நான் எப்படி சொல்றேன்? சிம்பிள் தான், பாருங்களேன். ஐ வில் பி பிஸி. எப்போ வரைக்கும்? நாளைக்கு வரைக்கும். வரைக்கும் அப்படின்னா until. நாளைக்கு வரைக்கும்னா until tomorrow. that's all. தான் until tomorrow. that's all. தாங்க. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. ஐனா நான், will be அப்படின்னா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? I will busy until tomorrow அப்படின்னா தப்பு. இங்க I will be busy until tomorrow இப்படி தான் பேசணும். ஓகேங்களா? ஈஸியா இருக்கா? இங்க will be அப்படிங்கிறது இருப்பேன் அப்படின்னு காமிக்கு. இப்போ நல்லா கவனிங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பேச தெரிஞ்சு அதில் சிம்பிளான கிராமர் கான்செப்ட் சொல்லி கொடுக்க. இங்க was அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற பி வெர்ப். ஓகேங்களா? ஆம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற பி வெர்ப். வில் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிற பி வெர்ப். இதான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதே until வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சிம்பிளான 3 சென்டென்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கவனமாக கவனிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா until வச்சு நம்மளுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வேர்ப் வச்சு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வேற ஒரு பாயிண்ட்ல இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்களேன். அவன் 8 மணி வரை தூங்கினான். சொல்கிறான், அவன் 8 மணி வரைக்கும் தூங்கினான்ப்பா சொல்லுவோம். பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம்? ஓகேங்க, பாருங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சு கற்றுக்கணுங்க. எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னா பாருங்கள், தூங்கினான். தூங்கினான் அப்படின்னா முடிந்த ஒரு செயலை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? தூங்கினான் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதை எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் அவன் தூங்கினான் அப்படிங்கிறத பேசலாம். அவன் தூங்கினான் அப்படின்னா he
ஸ்லெப்ட் அவன் தூங்கினான். எப்போ வரைக்கும்? 8 மணி வரைக்கும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. until 8 o'clock அவன் 8 மணி வரைக்கும் தூங்கினான். ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பேசிடலாம். ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ப்ளீஸ் தயவு செய்து எனக்காக என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒவ்வொரு சென்டென்ஸு சொல்லும் போது பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இல்லாமல் இங்கிலீஷ் பேச முடியாது. ஒரே ஒரு கீ பாயிண்ட், யூ ஷுட் ப்ராக்டிஸ். வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்களேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று வரை காத்திருந்தேன். நான் நேற்று வரைக்கும் வெயிட் பண்ணேன். நான் நேற்று வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. நான் காத்திருந்தேன். ஐ வெயிட்டட். ஓகேங்களா? ஐ வெயிட்டட். நான் காத்திருந்தேன். எப்போ வரைக்கும்? சூப்பர், வெரி குட். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஐ வெயிட்டட் until yesterday. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. until yesterday. நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. பாருங்களேன், இங்கே நம்ம ஒரு டைமை வச்சு பேசியிருக்கோம். அப்போனா மகா ஒரு டைமை வச்சு பேசும்போது அந்த டைமுக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தானே பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போனா இந்த இடத்துல he slept until at 8 o'clock அப்படின்னு தானே பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் நீங்கள் until அப்படின்னு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ப்ரிப்போசிஷன் வச்சு பேசக்கூடாது. இங்கே 8 மணி வரைக்கும் அப்படின்னு தான் பேசியிருக்குமே தவிர 8 மணிக்கு அப்படின்னு பேசலை. நல்லா கவனிங்க. 8 மணி வரை அப்படின்னு தான் பேசியிருக்கோம். 8 மணிக்கு அப்படின்னு சொல்லல. 8 மணிக்கு அப்படின்னா at 8 o'clock அப்படின்னு பேசணும். இங்கே 8 மணி வரைக்கும் அப்படின்னால until 8 o'clock. ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடுச்சா? சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் போன வாரம் வரை சமைத்தாள். அவள் போன வாரம் வரை சமைத்தாள். அவளுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு, அதனால இப்போ அவள் சமைக்கலை. அவள் போன வாரம் வரைக்கும் வீட்டில் சமைச்சா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சமைக்க விடல, அவங்க அம்மாவே ஃபுல்லாக சமைச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவள் படிச்சு தான் இருக்கா. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவள் போன வாரம் வரை சமைத்தாள். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், அவள் சமைத்தாள். she cooked. அவள் சமைத்தாள். எப்போ வரை சமைத்தாள்? போன வாரம் வரை. போன வாரம் வரை அப்பனா until last week. அவள் போன வாரம் வரை சமைத்தாள். நல்லா கவனிங்க. போன வாரம் வரை, அந்த போன அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ட். ஓகேங்களா? போன வாரம் அப்படின்னா லாஸ்ட் வீக். இப்போ போன வாரம் வரைக்கும் அப்படின்னா until last week. she cooked until last week. அவள் போன வாரம் வரை சமைத்தாள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா? ஈஸியாக இருக்குதா? சூப்பருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எப்படியாவது பேசணும், அது எனக்கு போதும். ஓகேங்க, இப்போ நம்ம 4 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு எங்கேயாவது புரியலைன்னா ப்ளீஸ் தயவு செய்து உங்கள் அண்ணனா, உங்கள் வீட்டு தம்பியா, உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன பண்ணலான்னா நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட்டில் என்கிட்ட கேட்கலாங்க. நிறைய காமெண்ட்க்கு எங்களால் ரிப்ளை பண்ண முடியல, ஆனால் நாங்கள் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமே வரிசையாக என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு செயலை ஒருத்தங்க செய்ய வேண்டி இருக்கிறது, கட்டாயமாக செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது அங்கே நம்ம have to, has to அப்படின்னு நம்ம பேசணும். ஓகேங்களா? இந்த have to, has toக்கு நம்ம எந்தெந்த சப்ஜெக்டோட ஆட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. பாருங்களேன், I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது have to அப்படின்னு பேசணும். அதுவே தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது has to அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்னு பாருங்களேன், அவள் சமைக்க வேண்டி இருக்கிறது. அவள் ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவள் வர முடியாது, அவள் சமைக்க வேண்டியது இருக்குது
அதனால் அவளால் வர முடியாது சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவள் சமைக்க வேண்டி இருக்கிறது. இப்போது இங்கே அவள் அப்படிங்கிறத நம்ம ஷீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்ஜெக்ட் ஷீ வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஹாவ் டு வச்சு பேசணுமா ஹேஸ் டு வச்சு பேசணுமா? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தேன். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரும்போது ஹேஸ் டு அப்படின்னு பேசணும். அப்படின்னா ஷீ ஹேஸ் டு அவள் வேண்டி இருக்கிறது என்ன செயலை செய்ய வேண்டி இருக்கிறது? சமைக்க வேண்டி இருக்கிறது. சமைக்க தானே சொல்லுங்க இங்கிலீஷில் குக். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் முடிஞ்சு. ஷீ ஹேஸ் டு குக் அவள் சமைக்க வேண்டி இருக்கிறது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க சூப்பர். அடுத்து பாருங்களேன். நான் சென்னைக்கு போக வேண்டி இருக்கிறது. நான் சென்னைக்கு போக வேண்டி இருக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா. கட்டாயமாக போய் தான் ஆகணும். ஓகே எப்படி சொல்லலாம்? நான் ஐ இப்போ சப்ஜெக்டாக ஐ வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஹாவ் டு வருமா ஹேஸ் டு வருமா? வெரி குட் சூப்பர். ஹாவ் டு ஐ ஹாவ் டு நான் செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன செயலை செய்ய வேண்டி இருக்கிறது? போகிற ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது. போகிறதுக்கு என்ன சொல்லுங்க கோ. ஐ ஹாவ் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டி இருக்கிறது. இங்கே ஒரு சென்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் இன்னும் நல்லா புரியறதுக்காக எங்கே போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு நான் ஆட் பண்ணி நாங்கள் எழுதியிருக்கேன். எங்கே போக வேண்டி இருக்கிறது? சென்னைக்கு ஒரு இடத்துக்கு அப்படின்னு பேச வரும்போது நம்ம டு ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? எங்கே? சென்னைக்கு. டு சென்னை. ஐ ஹாவ் டு கோ டு சென்னை. நான் சென்னைக்கு போக வேண்டி இருக்கிறது. தேர்ட் பாருங்க. நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. எங்களால் லேட்டாக தான் வர முடியும். நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. சப்ஜெக்ட் யாருங்க? நாங்கள். வி வந்துச்சுன்னா ஹேவ் டு வருமா ஹேஸ் டு வருமா? சூப்பருங்க வெரி குட் சூப்பராக சொல்லிட்டீங்க. வி வந்துச்சுன்னா ஹேவ் டு அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? வி ஹேவ் டு என்ன செயலை செய்ய வேண்டி இருக்கிறது? சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. சுத்தம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் க்ளீன். ஓகேங்களா? வி ஹாவ் டு க்ளீன் நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வருங்க. மகா சுத்தம் அப்படிங்கிறத நம்ம க்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த செய்ய அப்படிங்கிறத நம்ம டூ அப்படின்னு சொல்லணும்னாப்பா டூ க்ளீன் அப்படின்னு தானே. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுங்க. தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சுத்தம் செய்கிறது லிங்க் தான். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான். புரிஞ்சா? சுத்தம் செய்கிறது நம்ம க்ளீன் அப்படின்னு பேசினாவே போதும். அப்படி தான் பேசணும். ஓகேங்களா? we have to clean நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. எதை? வீட்டை. the house நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஈஸியாக புரிஞ்சிச்சா? இப்பயுமே ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். ஹவுஸ் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக பேசிடலாமே, ஏன் த ஹவுஸ் அப்படின்னு பேசுகிறோம்? இந்த த எங்கே யூஸ் பண்ணோம்? நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குங்க. நானும் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் த அப்படிங்கிறதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா த அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் பின்னாடி என்ன பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் த வச்சு எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கட்டாயமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஹேவ் டு ஹேஸ் டு எங்கே எப்படி பேசணும் புரிஞ்சிச்சா? நல்லா கவனிங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட். இது எல்லாமே ப்ரெசண்ட். ஒரு செயலை இப்போ செய்ய வேண்டி இருக்கிறது அப்படி நம்ம பேச வந்திருக்கோம். இப்போ இதுவே நம்ம கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படி நம்ம பேச வரும்போது அதெல்லாம் எப்படி பேசலாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே பாருங்களேன். ப்ரெசென்ட்டில் ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன் தமிழில். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் ஒரு செயலை நான் செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறத எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அடுத்து பாருங்களேன். கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறத நம்ம எப்படிலாம் பேசலாம் பாருங்களேன். செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா ஹேட் டு. ஓகேங்களா? ஹேட் டு. பாருங்களேன். நாங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் லேட்டாக வந்தோம். நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் லேட்டாக வந்தோம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நாங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. சிம்பிள் தான் பாருங்களேன். நாங்கள் வி
ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது. had to. என்ன செயலை செய்ய வேண்டி இருந்தது? காத்திருக்க வேண்டி இருந்தது. we had to wait. நாங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்பனா இந்த சென்டென்ஸ் நம்ம பாஸ்ட்ல தானே பேசியிருக்கோம், காத்திருக்க வேண்டி இருந்ததுன்னா பாஸ்ட்ல தானே பேசியிருக்கோம், அப்பனா இந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய verb வெயிட்டோல தானே இருக்கணும் அப்படின்னு கேள்வி வருது. நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் have to, has to, will have to இதெல்லாம் வச்சு பேசுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி V1 தான் வரணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியா இருக்கா? we had to wait. நாங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. அடுத்து பாருங்களேன், நான் படிக்க வேண்டி இருந்தது. எனக்கு படிக்க வேண்டி இருந்துச்சு, அதனால தான் என்னால் வர முடியல சொல்லுவோம் பார்த்தீங்களா? I had to study. அதனால தான், that's why I didn't come. அதனால தான் நான் வரல. I couldn't come. அதனால தான் என்னால் வர முடியல. ஓகே, எப்படி பேசலாம்? நான் படிக்க வேண்டி இருந்தது. I had to study. நான் படிக்க வேண்டி இருந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்டில் நீங்கள் பேசும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்டை வச்சு பேசினாலும் had to அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? ப்ரெசண்ட்டில் தான் have to, has to மாறும். I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட்க்கு have to வரும். he, she, it இந்த 3 சப்ஜெக்ட்க்கு has to வரும். பட் இங்கே நீங்கள் பாஸ்டில் பேசும்போது எல்லா சப்ஜெக்ட்க்கும் had to அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? I had to, we had to, she had to, he had to, they had to, we had to. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அவன் பணம் செலுத்த வேண்டி இருந்தது. he had to. செலுத்துன்னு சொல்லுங்க, பே. எதை? பணத்தை. ஓகேங்களா? he had to pay money. அவன் பணத்தை செலுத்த வேண்டி இருந்தது. நல்லா புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? இங்க இருக்கிற எல்லா சென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு நம்ம சப்ஜெக்டோட had to வச்சு பேசியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி பேசலாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, ஒரு செயலை எதிர்காலத்தில் நம்ம செய்ய வேண்டி இருக்கும், அது நம்மளுடைய கடமையாக இருக்கும்போது அதெல்லாம் எப்படி சொல்லலாம் பாருங்களேன். செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா will have to. ஓகேங்களா? செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் have to, செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் will have to. ஓகேங்களா? பாருங்களேன், நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருக்கும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம், நான் வேற ஒரு ஊரில் போய் தான் எக்ஸாம் எழுத போகணும், அதனால் நாளைக்கு காலை நான் சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டி இருக்கும், அது என்னுடைய கடமை, நான் செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? நான் சீக்கிரமாக நினச்சா தான் டக்குன்னு கிளம்பி பஸ்ஸில் போய் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எங்கெல்லாம் ஒரு செயலை கட்டாயமாக செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறோமோ அங்கெல்லாம் will have to அப்படிங்கிறத பேசணும். ஓகேங்களா? அந்த will have to அப்படிங்கிறத எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம பேசணும், மறந்துடாதீங்க. ஓகே, நான் ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கும். will have to. என்ன செயலை செய்ய வேண்டி இருக்கும்? எழுந்திருக்க வேண்டி இருக்கும். நம்ம எந்திக்கிறது எப்படி சொல்லணும்? அதாவது கீழே உட்காந்து எந்திப்போம்ல, அந்த இது கிடையாது. நம்ம தூக்கத்திலேருந்து எந்திக்கிறது எப்படி சொல்லணும்? wake up. ஓகேங்களா? I will have to wake up. I will have to wake up. நான் எந்திரிக்க வேண்டி இருக்கும். சீக்கிரமா, early. That's all. I will have to wake up early. நான் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல சப்ஜெக்டை மாற்றி நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகா சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டியிருக்கும். இந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல என்னோட நேமை நான் ஆட் பண்ணி நான் பேசினா போதும். மகா will have to wake up early. மகா சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஜெக்டை மாற்றுங்க, உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்க, நிறைய சென்டென்ஸை பேசுங்க. செகண்ட் பாருங்களேன், அவன் சீக்கிரம் கிளம்ப வேண்டி இருக்கும். அவன் சீக்கிரமாக கிளம்ப வேண்டி இருக்கும். நம்ம பேச்சொலக்கில் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? அவன் he ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கும். will have to. ஓகேங்களா? என்ன செயலை செய்ய வேண்டியிருக்கும்? கிளம்ப வேண்டி இருக்கும். நம்ம ஒரு இடத்துலேருந்து
கிளம்புறது என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? லீவ். ஓகேங்களா? he will have to leave, அவன் கிளம்ப வேண்டி இருக்கும். சீக்கிரம், early. பேசுங்க. he will have to leave early. he will have to leave early, அவன் சீக்கிரமாக கிளம்ப வேண்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நாளை பயணம் செய்ய வேண்டி இருக்கும். அதனால் இன்றைக்கி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். நாங்கள் நாளைக்கு ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலில் இருப்போம். அதனால் இன்றைக்கி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் இன்றைக்கி நான் எல்லா வேலையும் முடிச்சிடும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? நாங்கள் we ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கும். will have to. ஓகேங்களா? we will have to என்ன செயலை செய்ய வேண்டியிருக்கும்? பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ட்ராவல் எப்போ? நாளை. tomorrow. that's all தான். we will have to travel tomorrow. we will have to travel tomorrow. நாங்கள் நாளைக்கு பயணம் செய்ய வேண்டி இருக்கும். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஒரு செயலை இப்போ செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா have to, has to. ஒரு செயலை கடந்த காலத்தில் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா had to. ஒரு செயலை எதிர்காலத்தில் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா will have to. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே பாருங்களேன். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3 டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸாக எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக. அது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பேசுவோம். இந்த லெட் வச்சு எங்கெல்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், நம்ம எங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒருத்தங்களை ஒரு செயலை செய்ய விடு அப்படிங்கிறத பேச வரும்போதும் அல்லது ஒருத்தங்க ஒரு செயலை செய்யட்டும் அப்படிங்கிறத பேச வரும்போது நம்ம லெட் வச்சு தான் பேசணும். பாருங்களேன், அவனை போக விடு. இந்த சென்டென்ஸ்க்கும் நம்ம லெட் வச்சு தான் பேசணும். அவன் போகட்டும். இந்த மாதிரி சென்டென்ஸ் பேச வரும்போது லெட் வச்சு தான் பேசணும். பாருங்களேன், விடு, போகட்டும். இந்த மாதிரி 2 சென்டென்ஸ்க்குமே நம்ம லெட் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? இது எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். லெட் ஹிம் கோ. தட்ஸ் ஆல். லெட் ஹிம் கோ. அவன் போகட்டும். எங்கெல்லாம் லெட் வச்சு பேசுகிறீங்களோ இந்த இடத்துல அவன், அவன், அவனை அப்படிங்கிறத பேச வரும்போது லெட் ஹி கோ அப்படின்னு பேசக்கூடாது. இந்த இடத்துல ஹி வரக்கூடாது, ஹிம் தான் வரணும். ஓகேங்களா? லெட் ஹிம் கோ, அவன் போகட்டும். லெட் ஹிம் கோ, அவனை போக விடு. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெட் ஹிம் கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, எடுத்து பாருங்களேன். என்னை பேச விடு, என்னை பேச விடுங்கன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? என்னை பேச விடு அப்படின்னா லெட் மீ ஸ்பீக். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. இங்கே லெட் ஐ அப்படின்னு பேசக்கூடாது, லெட் மீ ஸ்பீக் அப்படின்னு தான் பேசணும். என்னை பேச விடு, நான் பேசட்டும். உங்களோட ஆன்சர் என்ன பண்ணலான்னா காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் பண்ணிட்டே வரலாம். அடுத்து பாருங்களேன், அவர்களை விளையாட விடு. ஏன் அவங்கள அப்படியே உட்கார வச்சுக்கிங்க? போய் விளையாட விடுங்க அவங்கள சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அவங்கள விளையாட விடு. லெட். இங்கே என்ன ஒரு அடுத்து சில பேர் லெட் தே ப்ளே அப்படின்னு சொல்கிறீங்களா? தே வரக்கூடாது. எப்படி தான் பேசணும்? தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் இங்கே பேசணும். ஓகேங்களா? தேயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தெம். லெட் தெம் ப்ளே. அவர்களை விளையாட விடு. தே வரக்கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்காக தான் சிம்பிளாக இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு வச்சு சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களா? அவங்க விளையாடட்டும், அவங்கள விளையாட விடு. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெட் தெம் ப்ளே. திட்ஸ் அவ்வளோதாங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு எங்கேயாவது புரியலைன்னா ப்ளீஸ் தயவு செய்து திருப்பி என்ன பண்ணுன்னா அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். எங்கே உங்களுக்கு புரியலையோ அங்கேருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக ஒவ்வொரு கான்செப்டையும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்க, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு எல்லா கான்செப்டும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ தான் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கா? நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணும்போது இந்த வீடியோன்னு நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், முடியும். இந்த தமிழ் வார்த்தையை நம்ம நிறைய இடங்களில் பேசுவோம். என்னால் போட்டியில் ஜெயிக்க முடியும், அவனால் வேகமாக ஓட முடியும், எங்களால் நல்லா பாட முடியும், சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்களால் நல்லா விளையாட முடியும். நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறத எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அந்த முடியும் அப்படிங்கிறத நம்ம கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கேன் அப்படின்னா முடியும். சொல்லுங்க, கேன் அப்படின்னா முடியும். இந்த கான்செப்ட் நம்மளை நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு சில பேருக்கு புரியுறதுக்காக தான் நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்குறேன். கேன் அப்படின்னா முடியும். பாருங்களேன், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இதை வச்சு இங்கிலீஷில் பேசுங்க பார்க்கும். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். சிம்பிள் தாங்க. என்னால் முடியும். கேன். ஐ கேன். என்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? பேச முடியும். பேசுதானே சொல்லுங்க இங்கிலீஷில்? ஸ்பீக். ஐ கேன் ஸ்பீக். என்னால் பேச முடியும். எதை? இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ என்னால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும் அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். என்னால் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க, அவனால் நீந்த முடியும். அவனால் நீந்த முடியும். எப்படி சொல்லலாம்? he can swim. அவனால் நீந்த முடியும். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்க, அவளால் நடனம் ஆட முடியும். அவளால் டான்ஸ் ஆட முடியும். she can dance. அவளால் நடனம் ஆட முடியும். ஈஸியாக இருக்கா? ரொம்ப நல்லா புரியுதா? ஓகே, இங்கே பாருங்களேன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை நம்மளால், ஒருத்தங்களால், அவங்களால, உன்னால, அவனால், அவளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது கேன் வச்சு பேசுகிறோம். இதெல்லாம் ப்ரெசண்ட், இப்போ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே கடந்த காலத்தில் ஒரு செயலை என்னால் செய்ய முடிந்தது, ஆனால் அந்த செயலை இப்போ என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், கேன் வச்சு இங்கே நான் தமிழில் நிறைய சென்ஸ் ஒதுக்கி இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன், முடிந்தது. கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்மால் செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வருத எப்படி சொல்லலாம்? கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய முடிந்தது அப்படிங்கிறத நம்ம குட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, முடிந்தது அப்படின்னா குட். என்னால் வேகமாக ஓட முடிந்தது. உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ரன்னிங் ரேஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஸில் நானுமே ஓடுறேன், ஆனால் நான் தோத்துட்டேன். என்னால் வேகமாக ஓட முடியல, தோத்துட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறேன், நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னால் வேகமாக ஓட முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ என்னால் வேகமாக ஓட முடியலை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? என்னால் வேகமாக ஓட முடிந்தது. எப்போ? பாஸ்ட். கடந்த காலத்தில் நம்மளால் ஒரு செயலை செய்ய முடிந்தது அப்படிங்கிறத நம்ம குட் அப்படின்னு பேசணும். இப்போ ஒரு செயலை நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னா என்ன பேசணும்? சூப்பர், வெரி குட், கேன். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தான். என்னால் வேகமாக ஓட முடிந்தது. என்னால் ஐ முடிந்தது. குட். ஐ குட். என்னால் முடிந்தது. என்ன செயலை செய்ய முடிஞ்சிச்சு? ஓட முடிந்தது. ரன். எப்படி? வேகமாக, ஃபாஸ்ட். இங்கேயும் ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா இப்போ நம்ம இதை பாஸ்ட் டென்ஸில் தானே பேசியிருக்கோம், அப்போனா இதில் வரக்கூடிய வேர்ப் ran அப்படின்னு தானே நம்ம பேசணும், அதோட V2 வச்சு தானே பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதா? நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட் இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் வச்சு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் வரணும். ஓகேங்களா? ஐ குட் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு தான் பேசணும். ஐ குட் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு பேச முடியாது. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அவனால் ஆங்கிலம் பேச முடிந்தது.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினில் வேலை பார்த்து வந்தான். அப்போ அவனால் இங்கிலீஷ் பேச முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே இங்கேயே இருந்துட்டான், அதெல்லாம் மறந்துடுச்சு. இப்போ அவனால் இங்கிலீஷ் பேச முடியல. புரிஞ்சா வித்தியாசம் உங்களுக்கு? புரிஞ்சா? எப்படி பேசலாம்? He could speak English. அவனால் ஆங்கிலம் பேச முடிந்தது. அடுத்து பாருங்களேன், அவளால் நல்லா சமைக்க முடிந்தது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இப்போ அவளால் நல்லா சமைக்க முடியல, ஏன்னா சமைக்கிறது ரொம்ப நாள் சமைக்காமே விட்டுட்டா. இப்போ அவளால் சமைக்க முடியல, ஆனால் அப்போ அவளால் சமைக்க முடிஞ்சு. ஓகே, எப்படி பேசலாம்? அவளால் முடிந்தது. ஷி குட் என்ன செய்ய முடிஞ்சு? சமைக்க முடிந்தது. குக் எப்படி? நல்லா. வெல், தட்ஸ் ஆல். ஷி குட் குக் வெல். அவளால் நல்லா சமைக்க முடிந்தது. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நம்மளால் ஒரு செயலை இப்போ செய்ய முடியும் அப்படின்னா கேன். நம்மளால் ஒரு செயலை கடந்த காலத்தில் செய்ய முடிந்தது அப்படின்னா குட். கேன் அப்படின்னா முடியும், குட் அப்படின்னா முடிந்தது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. நம்மளுடைய பாஸ்ட் எபிலிட்டியை வச்சு எங்கெல்லாம் பேசுகிறோமோ குட், ஓகேங்களா? ப்ரெசன்ட் எபிலிட்டியை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா கேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எங்களுக்கு தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு 10 வேர்ட்ஸ்க்கு அதை வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் உருவாக்கி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டினியூ ஆகும். அது பார்ட் 2வாக பார்த்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்ட் 2ல் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.